ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். 4 பீஸ் பட்டை, கிராம்பு 4, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் சோம்பு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ ஆயில் ஊற்றிக்கலாம் குக்கரில். இப்போ எல்லா ஸ்பைசஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. ½ kg ஆனியன் ஆல்ரெடி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே 1 kg இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் சால்ட் போட்டாச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டுடலாம். சோம்பு 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன் மிளகு. ஸோ இதை இப்போ எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ இந்த சோம்பையும் மிளகையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், செம்ம ஸ்மெல்லுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த சோம்பு மிளகு பவுடரை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் சூப்பராக வெந்திருக்கு. ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது. ஃபைனலாக வாசனைக்காக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.